வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் தி ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் அந்த லிமிட்டை மீறி செயல்படுறது. ஸோ அது முதன்மையாக பார்க்கப்படுது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி சில பேர் டவுட்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த எம்கசி அப்ளிகேஷனுக்கான அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2006 ஜூலை மாதம் 2006க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2024 அந்த 2024 பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிறா இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறமா பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 34. ஓகேங்களா, 34. இப்போ இதில் ஓஏ ஆஃபீஸேஷன் பார்த்தீங்கன்னா 8th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸாமினர் பெயிலிஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக உள்ளவங்க இப்போ 37 வயசு 34 வயசு தாண்டினவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த கேட்டகரி இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களாம் அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தேவைக்கு அதிகமான கல்வி தகுதி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அவங்களெலாம் இந்த ஏஜ் பார் அப்படின்ற விஷயம் பொருந்தா அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை விட விளக்கமாக சொல்கிறதா இருந்தால், அதாவது அந்த காலத்தில் பியூசின்னு ஒன்று இருந்துச்சு, 12th ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி பியூசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி பாலிடெக்னிக் காலேஜ் முடிச்சிருந்தாலோ ஐடிஐ படிச்சிருந்தாலோ இல்லாட்டி ஒரு காலேஜ் படித்து ஒரு டிகிரி யூஜி படித்து முடிச்சிருந்தாலோ இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டிகிரி படிச்சிருந்தாலோ ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் பட்டய படிப்போ இல்லை பட்டப்படிப்போ இப்படிலாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் தேவைக்கு அதிகமான கல்வி தகுதி. அவங்க தேவை என்னன்னா 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். அது அந்த போஸ்டிங்க்கு அதுக்கு அந்த தேவைக்கு அதிகமான கல்வி தகுதி படிச்சிருக்கும் போது அவங்களுக்குலாம் இந்த ஏஜ் பார் 34 வயசு தான் இருக்கணும், 37 வயசு தான் இருக்கணும், இந்த ஜாதியில் உள்ளவங்க இப்படி தான் இருக்கணும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, பொருந்தாது. ஓகேங்களா, அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசியை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகிரி அதாவது மற்ற எல்லா கம்யூனிட்டி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன விஷயம் அப்படின்றது பொருந்தும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் தேவைக்கு அதிகமான கல்வி தகுதி உடைய நபர்களுக்கு அந்த ஏஜ் பார் 34, 37 இருக்கணும் அப்படின்ற விஷயம் பொருந்தாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. என்னென்னா ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பியூசி அல்லது 12th இல்லாட்டி பட்டய படிப்பு இல்லாட்டி பட்டப்படிப்பு அதான் டிகிரி இல்லாட்டி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலுமே சரி அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு செமஸ்டரில் கூட அரியர் இருக்கக்கூடாது. இல்லாட்டி 12th இது மாதிரிலாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகியிருக்கணும். ஓகேங்களா. அதாவது ஒரு செமஸ்டரில் சப்ஜெக்டில் அரியர் வச்சுருக்கதோ இல்லாட்டி 12th ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முழுமையாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 2லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 34, 37லாம் கிடையாது, 32, 35 தான் இருந்தது. இந்த கொரோனா காலகட்டத்தினால பார்த்தீங்கன்னா 2 years அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை மூலமாக அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அதனால தான் 34, 37 அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதையுமே எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றதையுமே சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபைனல் இல்லைங்களா. அதனால் ஒன்று நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிற டேட்லேயோ இல்லாட்டி இந்த ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிற டேட்லேயோ இல்லாட்டி உங்களை கரெக்டாக நியமனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த தேதியிலேயோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60 ஏஜ் 60 அப்படின்றது பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா. 60 ஏஜை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜாபில் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் பார் அப்படின்ற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.